ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீரா டூன்ஸ் தமிழ் இது எங்களுடைய புது சேனல். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன கோரி, எங்க கிளம்பிட்ட? காலுஜி, நான் எனக்காக ஒரு புடவை தைக்க சொல்லி நிலா குருவி கிட்ட சொல்லி இருந்தேன். அத போய் வாங்கிட்டு வரலாம்னு தான் கிளம்புறேன். நிலா, என்னோட புடவை வேலை முடிஞ்சிடுச்சா? அத வாங்கிக்கிட்டு போகலாம்னு தான் வந்தேன். கோரி அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். கோரி அக்கா, உங்க புடவைய நான் நேத்தே ரெடி பண்ணிட்டேன். புடவை எப்படி வந்திருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிலா, இந்த புடவையோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புடவைய நம்ம காட்டுல நடக்கிற திருவிழா அன்னைக்கு நான் கட்டிக்கிட்டு வந்தா காட்டுல உள்ள பறவைகளோட கண்ணெல்லாம் என் மேலதான் இருக்கும். நான் எப்படி அழகா இருக்கனோ அதே மாதிரி இந்த புடவையும் ரொம்ப அழகா இருக்கு. கோரி அக்கா, சாதாரணமா ஒரு புடவைய தயார் பண்ண எனக்கு 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா இந்த புடவைய தயார் பண்ண 6 மணி நேரம் ஆச்சு. நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து தயார் பண்ணனேன். பிறகு கோரிக்காக அந்த புடவைய எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு சந்தோஷமா பறந்து போறப்ப வழியில ஒரு இடத்துல ரீட்டா கிளிய சந்திச்சது. கோரி, நம்ம காட்டுல நடக்கிற திருவிழா அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புடவைய கட்டிக்கிட்டு வரணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ரீட்டா, இந்த புடவையோட விலை என்னன்னு தெரியுமா? இந்த புடவைய தயார் பண்றதுக்காக நூல் மட்டுமே 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். இத நெய்யறதுக்கான கூலியா நிலா குருவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். இதுல உள்ளதெல்லாம் சாதாரண நூல் இல்ல, பட்டு நூல். ஒன்ன மாதிரி ஏழையெல்லாம் இந்த புடவைய பத்தி பேசவே கூடாது. இத கட்டணும்னு ஆசைப்படவும் கூடாது. ரீட்டா கிளி கிட்ட இப்படி கர்வமா பேசின கோரிக்காகும் பிறகு புடவைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கோரிக்காகம் இப்படி பேசிட்டு போனாலும் இதே மாதிரி ஒரு புடவைய திருவிழா அன்னைக்கு நாமளும் கட்டணுங்கிற ஆசை ரீட்டா கிளி மனசுல வந்துருச்சு. பிறகு ரீட்டா கிளி உடனே நீலாக்குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. அங்க போனதும் ரீட்டா கிளி தன்னோட மனசுல இருந்த ஆசைய நிலாக்குருவி கிட்ட சொல்லுச்சு. ரீட்டா, அந்த புடவைய தயார் பண்றதுக்கு மொத்தம் 3000 ரூபாய் ஆச்சு. நீ எனக்கு கூலி கூட கொடுக்க வேண்டாம், நூல் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு. நான் உனக்கும் அதே மாதிரி ஒரு புடவைய தயார் பண்ணி கொடுக்கறேன். நிலா, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது. 2000 ரூபாய் கொடுத்து நூல் வாங்குற அளவுக்கு நான் இல்ல. சரி விடு, திருவிழா அன்னைக்கு என்கிட்ட இருக்கிற புடவையே கட்டிக்கிறேன். கோரி சொன்ன மாதிரி இந்த மாதிரி புடவைக்கெல்லாம் நான் ஆசைப்படவே கூடாது. ரீட்டா இப்படி சொன்னதும் நிலாக்குருவிக்கு ரீட்டா கிளிய பாக்குறதுக்கு பாவமா இருந்தது. உடனே அது தன்னோட மனசுல எப்படியாவது ரீட்டா கிளிக்கும் இந்த மாதிரி ஒரு புடவை தயார் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. ரீட்டா, ராணிபுரா கிட்ட பட்டு நூல் கண்டு நிறைய இருக்கு. நீ அதுகிட்ட போய் நான் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லி கொஞ்சம் நூல் கண்டுகளை வாங்கிட்டு வா. உனக்கு எப்படியாவது அதே மாதிரி ஒரு புடவைய தயார் பண்ணி கொடுக்கறேன். நிலா, உனக்கு ரொம்ப நன்றி. இப்பவே ராணிபுரா கிட்ட போய் நீ கேட்ட மாதிரி நூல் கண்டுகளை வாங்கிட்டு வரேன். உன்னை வந்து பார்த்தா நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி எனக்கு அதே மாதிரி புடவை தயார் பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சேன். என் நினைப்பு வீண் போகல. ராணி, உன்கிட்ட உள்ள பட்டு நூல் கண்டுகளை நிலாக்குருவி வாங்கிட்டு வர சொல்லுச்சு. அப்படியா? இதோ இப்பவே என்கிட்ட உள்ள எல்லா பட்டு நூல் கண்டுகளையும் எடுத்து கொடுக்கறேன். இப்படி சொன்ன ராணிபுரா பிறகு அதுகிட்ட இருந்த எல்லா பட்டு நூல் கண்டுகளையும் எடுத்து ஒரு பையில போட்டு ரீட்டா கிளி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு அந்த பையை எடுத்துக்கிட்ட ரீட்டா கிளி நிலாக்குருவி வீட்டுக்கு சந்தோஷமா பறந்து போச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கப்ப வழியில ரீட்டா கிளி காலுக்காகத்தை சந்திச்சது. என்ன ரீட்டா, பையில என்ன இருக்கு? மளிகை ஜாமான் வாங்கிட்டு போறியா? இல்ல காலு, இதுக்குள்ள பட்டு நூல் கண்டு இருக்கு. இத கொண்டு போய் நான் நிலாக்குருவி கிட்ட கொடுத்தா உன்னோட மனைவி வச்சிருக்கிற மாதிரியே எனக்கும் ஒரு புடவைய தயார் பண்ணி கொடுக்கறேன்னு நிலாக்குருவி சொல்லுச்சு. என்ன ரீட்டா, பையில என்ன இருக்கு? மளிகை ஜாமான் வாங்கிட்டு போறியா? இல்ல காலு, இதுக்குள்ள பட்டு நூல் கண்டு இருக்கு. இத கொண்டு போய் நான் நிலாக்குருவி கிட்ட கொடுத்தா உன்னோட மனைவி வச்சிருக்கிற மாதிரியே எனக்கும் ஒரு புடவைய தயார் பண்ணி கொடுக்கறேன்னு நிலாக்குருவி சொல்லுச்சு. இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு அந்த பையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. நிலா, நீ சொன்ன மாதிரியே நான் ராணிபுரா கிட்ட இருந்து நூல் கண்டுகளை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ரீட்டா, அத அந்த மேஜை மேல வச்சுட்டு போ. இந்த புடவைய தயார் பண்ணி முடிச்சிட்டு உன்னோட வேலைய ஆரம்பிக்கிறேன். பிறகு வீட்டுக்கு போன காலுக்காகும் ரீட்டா கிளிய பார்த்த விஷயத்த தன்னோட மனைவி கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. நடக்க போற திருவிழாவுல ரீட்டா கிளியும் ஒன்ன மாதிரியே பட்டு புடவை கட்டிக்கிட்டு நிக்க போகுது. நடக்க விட மாட்டேன். நான் வச்சிருக்கிற மாதிரி புடவையை என்ன தவிர வேற யாரும் கட்டக்கூடாது.
அதுக்காக உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? நிலாக்குருவி எப்படி இருந்தாலும் ரீட்டா கிளிக்கும் இதே மாதிரி ஒரு புடவைய தயார் பண்ணி கொடுக்க தான் போகுது. அதை உன்னால தடுக்க முடியாது. நூல்கண்டு இருந்தாதானே நிலா குருவியால புடவைய தயார் பண்ண முடியும். இந்த கோரி என்ன பண்றான்னு பொறுத்திருந்து பாருங்க. ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்த கோரிக்காக உடனே வெளியில வந்துருச்சு. பிறகு நிலாக்குருவியோட வீட்டுக்குள்ள போன கோரிக்காக நூல்கண்டுகளை இருந்த பைய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனா, என்னோட புடவை தயாராயிடுச்சா? ரீட்டா, நீ அந்த நூல்கண்டுகளை எங்க வச்சுட்டு போன? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். நூல்கண்டுகள் கிடைக்கவே இல்ல. சோனா குருவி சொன்னதை கேட்ட ரீட்டா கிளி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. நிலா, நம்ம காட்டுல நடக்கிற திருவிழால கோரிக்காக கட்டி இருக்கிற புடவை மாதிரியே நானும் புடவைய கட்டிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது முடியாது போல இருக்கு. ரீட்டா, அழாத. நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். என்கிட்ட மிச்சமான நூல்கண்டுகள் நிறைய கிடக்கு. அதை வச்சு எப்படியாவது உனக்கு ஒரு புடவை தயார் பண்ணி கொடுத்துறேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. பிறகு சொன்ன மாதிரியே ஒரு புடவைய தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு சோனா குருவி ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. ரீட்டா, இந்தா உன்னோட புடவை. என்கிட்ட மீதி மிச்சம் கிடந்த எல்லா நூல்கண்டுகளையும் சேர்த்து இந்த புடவைய தயார் பண்ணனேன். உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? நிலா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க நடக்க போற திருவிழாவில இந்த புடவைய கட்டிக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அது உடனே ஸ்டேட்டஸ்ல வச்சிருவேன். ரீட்டா கிளி சொன்னதை கேட்டு சிரிச்ச நிலாக்குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த வழியா பறந்து வந்த கோரிக்காகும் ரீட்டா கிளி நாம வச்சிருக்க மாதிரியே ஒரு புடவைய வச்சுக்கிட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கத பாத்துடுச்சு. இந்த ரீட்டா எப்படியோ முயற்சி பண்ணி நம்மள மாதிரியே ஒரு புடவைய வாங்கிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நடக்க போற திருவிழாவில் இந்த ரீட்டாவும் என்ன மாதிரியே புடவை கட்டியிருந்தா அது எனக்கு அசிங்கம். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும். இப்படி நினைச்ச கோரிக்காகம் பிறகு வீட்டுக்கு போய் தன்னோட கணவர் காலுக்காகத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. காலுஜி, அந்த ரீட்டா கிளி திருவிழாவில் அந்த புடவைய கட்டக்கூடாது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும். கவலைப்படாத கோரி, ரீட்டா கிளி திருவிழாவில் அந்த புடவைய கட்டாது. அதுக்கு நான் பொறுப்பு. போன தடவை நீ நிலாக்குருவி வீட்டில இருந்து நூல்கண்டுகளை திருடிட்டு வந்த. இப்ப பாரு, நான் அந்த ரீட்டா கிளி வீட்டில இருந்து அந்த புடவையவே திருடிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீட்டா, அடர்ந்த காட்டுப்பகுதியில இருக்கிற வேப்ப மரத்துல ராணிப்புறா உக்காந்துருக்கு. உன்னை அவசரமா அங்க வர சொல்லுச்சு. ஏதோ முக்கிய விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? அப்படியா காலு? இதோ நான் இப்பவே போய் ராணிப்புறாவை பார்த்துட்டு வரேன். உடனே வீட்டுக்குள்ள போன காலுக்காகும் அலமாரிய திறந்து அதுக்குள்ள இருந்த புடவை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணிப்புறாவை தேடிக்கிட்டு பறந்து போன ரீட்டா கிளி காலுக்காக சொன்ன இடத்துல ராணிப்புறா இல்லாததால ராணிப்புறாவோட வீட்டுக்கு போச்சு. ராணி, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு காலுக்கிட்ட சொல்லி அனுப்புன? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லையே, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே. இன்னும் சொல்ல போனா நான் காலுவை பார்த்து 2 வாரம் ஆகுது. அப்புறம் எதுக்காக காலு உங்ககிட்ட பொய் சொல்லணும்? எனக்கும் எதுவும் புரியல ராணி. ஒருவேளை காலு விளையாட்டுக்காக இப்படி சொல்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிறகு வீட்டுக்கு போன ரீட்டா கிளி அலமாரி திறந்து கிடந்ததையும் அதுக்குள்ள இருந்த புடவை காணாம போனதையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கண்ணீர் விட்டு அழுதுச்சு. என்னோட காலேஜின்னா காலேஜி தான். சொன்ன மாதிரியே அந்த புடவையை திருடிக்கிட்டு வந்து என் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க. நடக்க போற திருவிழாவில் நான் கட்டி இருக்கிற புடவை மாதிரி வேற யாரும் கட்ட முடியாது. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாள் ரீட்டா கிளி நடந்ததையெல்லாம் நினைச்சு சோகமா ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தது. நாளைக்கு நம்ம காட்டுல திருவிழா நடக்க போகுது. அதுக்கு கட்டிக்கிட்டு போக என்கிட்ட கிழிஞ்ச புடவையை தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம நினைச்சபடி எதுவும் நடக்காது. மேல உள்ளவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். அந்த சமயத்துல தூரமா உள்ள காட்டுல இருந்து மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு பணக்கார பறவை அந்த காட்டுக்கு வந்துச்சு. அந்த மாட்டு வண்டியில நிறைய பட்டு புடவைகள் இருந்துச்சு. நீங்க இந்த காட்டை சேர்ந்தவங்களா? நீங்க இந்த காட்டை சேர்ந்தவங்களா இருந்தா எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஆமா, நான் இந்த காட்டை சேர்ந்தவ தான். உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? கோதிரி, என்னோட பொண்ணுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் நடக்காம இருந்துச்சு. நல்லபடியா கல்யாணம் நடந்தா 10 பறவைகளுக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கறேன்னு கடவுள்கிட்ட வேண்டி இருந்தேன்.
நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த வண்டியில இருக்கிற 10 புடவைகளை உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை நீங்க 10 பறவைகளுக்கு தானமா கொடுக்கணும். இதுதான் நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி. சகோதரி, நான் கூட ஏழை தான். என்கிட்ட கூட பட்டு புடவை கிடையாது. இதுல உள்ள ஒரு புடவையை நான் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோங்க. ஒரு புடவைய நீங்க எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 9 புடவைய மற்ற பறவைகளுக்கு தானமா கொடுங்க. இப்படி சொன்ன அந்த பறவை எல்லா புடவைகளையும் ரீட்டா கிளி கிட்ட கொடுத்துட்டு தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு திரும்பி போயிடுச்சு. புடவைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன ரீட்டா கிளி ஏழை பறவைகளை எல்லாம் வரவழைச்சு நடந்த விஷயத்த சொல்லி ஆளுக்கு ஒரு புடவையை எடுத்து கொடுத்தது. இந்த சமயத்துல அந்த வழியா பறந்து வந்துகிட்டு இருந்த காலுக்காகவும் கொரிக்காகவும் நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கோரி, நீ கட்ட போற புடவை மாதிரி ரீட்டா கிளி கட்டிடக்கூடாதுன்னு நாம எவ்வளவோ முயற்சி பண்ணணும். ஆனா இப்ப பாரு, ரீட்டா கிளி மட்டும் இல்ல, இந்த காட்டுல உள்ள 10 பறவைங்க அதே மாதிரி புடவைய கட்ட போறாங்க. நடக்கிறத எல்லாம் யோசிச்சு பார்த்தா கடவுள் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஆமா காலுஜி, என்னோட மனசுல இருந்த கர்வத்தை அழிக்கிறதுக்காக தான் கடவுள் இப்படியெல்லாம் நடத்தி காட்டுறாரு. இதுக்கப்புறமா நான் என்னோட மனசை மாத்திக்கலன்னா நான் நல்லவளே கிடையாது. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அதை விட்டுட்டு கர்வத்தோட அலையிறது தப்புன்னு நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.